Hi friends, boAt brandல இருந்து boAt Immortal 121 அப்படிங்கிற gaming earbuds launch பண்ணிருக்காங்க. இதில் 40 மில்லிசெகண்ட்ல low latency, RPG light மற்றும் அதிகமான playback இந்த TWSல இருக்குது. இந்த வீடியோவில் இந்த TWS ஓட unboxing மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு gaming earbuds வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். boAt Immortal 121 TWS பொறுத்த வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் boAtோட வெப்சைட்டில் அறிமுக சலுகையாக 1499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அறிமுக சலுகையை முடிஞ்ச அப்புறம் ஒரு 200 ரூபாய் அதிகமாக சேல் பண்ணுவாங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லான பாக்ஸாக இருக்குது. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளாடி TWS டைப் C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா 40 மில்லிசெகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. நீங்கள் ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோட் எனேபிள் ஆகும். நீங்கள் கேம் விளையாடுற டைம் ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு 40 மில்லிசெகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸை இருக்குது. ஆனால் மொத்தமாக 40 மணிக்கூர் பிளேபேக் இருக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கூர் பிளேபேக் இருக்குது. சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா RPG லைட் இருக்கனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா RPG லைட் எரியுது. RPG லைட் பொறுத்த வரைக்கும் வெறும் 7 செகண்டுக்கு மட்டும்தான் RPG லைட் எரியுது. இதன் மூலமாக பேட்டரி கண்டிப்பாக பாதிக்காது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸ் இருக்குது. ஒரு இயர்பட்ஸ் வெறும் 3.7 கிராம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இயர்பட்ஸ் காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC இருக்குது. ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக இருக்குது. பேஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ENX டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸ் அதிகமாக கேட்கல. அதே போல் இந்த இயர்பட்ஸில் ENX டெக்னாலஜி இருக்கனால நீங்கள் கேம் விளையாடுற டைம் வெளியே உள்ள தேவையில்லாத நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கேட்கல. இயர்பட்ஸை வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 180 நிமிடங்கள் பிளேபேக் கிடைக்குது. சார்ஜிங் கேஸில் 400 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் C இருக்கனால 1.5 மணிக்கூரில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸில் 40 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அரை மணிக்கூரில் இயர்பட்ஸை முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேஸில் இருந்து இயர்பட்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. டச் கண்ட்ரோல் எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் IPX4 ரேட்டிங்ஸ் இருக்குது. அதே போல் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கேமிங்க்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.